ஒரு தோல்வியுற்ற கலைஞரின் சாம்பலில் இருந்து உலகையே மூழ்கடித்த ஒரு கனவின் கட்டிடக் கலைஞராக அவர் உயர்ந்தார். இது அடால்ஃப் ஹிட்லரின் கதை. இது இன்னும் முதுகுத்தண்டில் நடுக்கத்தை அனுப்புகிறது. எதிர்கால சர்வாதிகாரியின் பிறப்பு. அடால்ஃப் ஹிட்லர் 1899 ஆண்டு ஏப்ரல் 20 ஆஸ்திரியாவின் பிரானாஃப் ஆம் இன் என்ற சிறிய நகரத்தில் பிறந்தார். அலோயிஸ் மற்றும் கிளாரா ஹிட்லரின் 6 குழந்தைகளில் 4வது குழந்தை. ஆரம்பத்தில் அவரது வாழ்க்கை சாதாரணமாக தோன்றியது. கண்டிப்பான தந்தை, ஒரு தாய் மற்றும் ஓவியராக வேண்டும் என்ற கனவுகள் நிறைந்தது. ஆனால் இந்த வெளித்தோற்றத்தில் சாதாரணமான குழந்தை பருவத்தின் பின்னால் கசப்பு விதை இருந்தது. அவரது தந்தையின் கண்டிப்பு மற்றும் வியன்னாவில் 2 முறை கலைப்பள்ளியில் இருந்து அவர் நிராகரித்தது வரலாற்றை வடிவமைக்கும் கோபத்தை விரைவில் தூண்டும். வியன்னா ஆண்டுகள் ஒரு தீப்பொறி எரிகிறது. 1907 அவரது தாயின் மரணத்திற்கு பிறகு ஒரு ஆதரவற்ற ஹிட்லர் வியன்னாவுக்கு குடிபெயர்ந்தார். அங்கு அவர் வீடற்ற தங்குமிடங்களில் வாழ்ந்து உயிர் பிழைக்க போராடினார். கலை உலகத்தால் நிராகரிக்கப்பட்ட அவர் ஜேர்மன் தேசியவாதம் மற்றும் நகரத்தில் புழக்கத்தில் இருந்த யூத எதிர்ப்பு சித்தாந்தங்கள் மீது அதிகளவில் வெறிகொண்டார். இந்த வருட வறுமையும் தனிமையும் ஒரு முக்கியமான திருப்பு முனையை குறித்தது. அவரது தோல்விகளின் விரக்திகள் வெறுப்பாக மாறியது. கலைத்திறன் பற்றிய கனவு இருண்ட ஒன்று அதிகாரத்திற்கான பசியால் மாற்றப்பட்டது. போரில் நோக்கத்தை கண்டறிந்த சிப்பாய் 1914 முதலாம் உலகப் போர் வெடித்தபோது குழப்பத்தில் ஹிட்லர் இரட்சிப்பை கண்டார். அவர் ஜெர்மன் இராணுவத்தில் சேர்ந்தார் மற்றும் மேற்கு முன்னணியில் ஒரு தூதராக பணியாற்றினார். முதன்முறையாக அவர் ஒரு நோக்கத்தையும் சொந்தத்தையும் உணர்ந்தார். அவர் துணிச்சலுக்காக இரும்புச் சிலுவையால் அலங்கரிக்கப்பட்டார். ஆனால் 1918 ஜெர்மனியின் இறுதியில் தோல்வி அவரை உடைத்தது. ஜெர்மனிக்கு கடுமையான இழப்பீடுகளை விதித்த வெர்சாய்ஸ் உடன்படிக்கை ஒரு துரோகமாக ஹிட்லரால் பார்க்கப்பட்டது. இந்த தோல்வி அவரது ஆவேசமாக மாறியது. ஜெர்மனியின் பெருமையை மீட்டெடுப்பதற்கான அவரது உறுதியை தூண்டியது. நாஜி கட்சியின் எழுச்சி. தோற்கடிக்கப்பட்ட ஜெர்மனிக்கு திரும்பிய ஹிட்லர் 1919 ஜெர்மன் தொழிலாளர் கட்சியில் சேர்ந்தார். அவரது உக்கிரமான பேச்சுக்கள் மற்றும் காந்த கவர்ச்சியின் காரணமாக விரைவாக முக்கியத்துவம் பெற்றார். 1923 வாக்கில் அவர் பிரபலமற்ற பீர் ஹால்புட்ச் அரசாங்கத்தை கவிழ்க்க முயன்றார். ஆட்சி கவிழ்ப்பு தோல்வியடைந்தது. ஹிட்லர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் தோல்வியிலும் அவர் திரும்பி வர சதி செய்து கொண்டிருந்தார். அவர் சிறையில் இருந்த காலத்தில் அவர் ஆரிய மேலாதிக்கம் மற்றும் இரக்கமற்ற ஆதிக்கத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட ஜெர்மனிக்கான தனது பார்வையை கோடிட்டு காட்டும் மைன் கம்ப் ஐ எழுதினார். அதிகாரத்தை கைப்பற்றுதல் பெரும் மந்த நிலைக்கு பிறகு ஜெர்மனி ஒரு மீட்பருக்கு ஆசைப்பட்டது. ஹிட்லரின் பிரச்சாரம் அவரை ஒரு பதிலாக சித்தரித்தது. 1933 வாக்கில் அவர் ஜெர்மனியின் அதிபராக வருவதற்கான வழியை கையாண்டார். ஒரு வருடம் கழித்து ரீச்ஸ்டாக் தீக்கு பிறகு அவர் தனது அதிகாரத்தை பலப்படுத்தினார். தன்னை ஃபூரர் என்று அறிவித்தார். ஒரு காலத்தில் தோல்வியுற்ற கலைஞர் இப்போது முழுமையான அதிகாரத்தை வைத்திருந்தார். மேலும் ஜெர்மனி மற்றும் உலகத்திற்கான அவரது பார்வை விரைவில் பேரழிவு வழிகளில் வெளிப்படும். போருக்கான பாதை. ஹிட்லர் 1938 ஆஸ்திரியாவை இணைத்து செக்கோஸ்லோவாக்கியாவில் உள்ள சுடெடென்லாந்தை தொடர்ந்து ஆதிக்கத்திற்கான தனது பயணத்தை தொடங்கினார். உலக சக்திகளின் எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் அவர் 1939 போலந்து மீது படையெடுத்தார். இது 2ஆம் உலகப் போரை தூண்டியது. அவரது பிளிட்ஸ்கிரீக் மின்னல் வேகப்போர் வியூகம் ஐரோப்பாவை மண்டியிட்டது. இருப்பினும் ஹிட்லரின் லட்சியங்களுக்கு எல்லையே இல்லை. 1941 அவர் சோவியத் யூனியனை இயக்கி மிருகத்தனமான கிழக்கு முன்னணியை திறந்தார். அவரது அதிகாரத்தின் உச்சத்தில் அவர் பரந்த பிரதேசங்களை கட்டுப்படுத்தினார் மற்றும் உலகை மறுவடிவமைக்கும் விளிம்பில் இருந்தார். ஹோலோகாஸ்ட். ஒரு இருண்ட மரபு போரின் திரைக்கு பின்னால் ஹிட்லர் ஹோலோகாஸ்டை திட்டமிட்டார். இது விரும்பத்தகாததாக கருதப்பட்ட 6 மில்லியன் யூதர்களையும் மில்லியன் கணக்கான மக்களையும் திட்டமிட்டார். ஆஷ்விட்ஸ் போன்ற வதை முகாம்கள் திகிலின் சின்னங்களாக மாறி மனித குலத்தை நினைத்து பார்க்க முடியாத கொடுமையின் வடுக்கள் என்றென்றும் அடையாளப்படுத்துகின்றன. இது ஹிட்லரின் மிகவும் பயங்கரமான மரபு.
அவரது திரிக்கப்பட்ட சித்தாந்தத்தில் இருந்து பிறந்த ஒரு இனப்படுகொலை. டைட் டர்ன்ஸ் 1943 ஹிட்லரின் சாம்ராஜ்யத்தில் விரிசல்கள் தோன்ற ஆரம்பித்தன. ஸ்டாலின்கிராட்டில் ஏற்பட்ட தோல்வி ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. நேச நாடுகள் வெற்றிகரமான தாக்குதல்களை தொடங்கின. ஹிட்லர் ஒரு காலத்தில் ஆதிக்கம் செலுத்திய பிரதேசங்களை மீட்டெடுத்தனர். 1944 அவரது உயிருக்கு எதிரான ஒரு படுகொலை முயற்சி ஆபரேஷன் வால்கெய்ரி தோல்வியடைந்தது. ஆனால் அது அவரை மேலும் தனிமைப்படுத்தியது, அவரை சித்தப்பிரமையில் ஆழமாக ஆழ்த்தியது. ஃபூரரின் வீழ்ச்சி 1945 பெர்லினில் நேச நாட்டு படைகள் மூடப்பட்டதால் ஹிட்லர் தனது நிலத்தடி பதுங்கு குழிக்கு பின்வாங்கினார். 1000 ஆண்டுகால ரீச் பற்றிய அவரது ஒரு காலத்தில் இருந்த மாபெரும் கனவுகள் சாம்பலாகிவிட்டன. ஏப்ரல் 30, 1945 சோவியத் துருப்புக்கள் தடுக்கப்பட்ட நிலையில் ஹிட்லரும் அவரது மனைவி ஈவா பிரவுனும் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டனர். அவர்களின் உடல்கள் எரிக்கப்பட்டன. லட்சக்கணக்கான மக்களை அழித்த ஒரு மனிதனின் பேய் மரபை தவிர வேறு எதையும் விட்டு செல்லவில்லை. பாடங்களின் மரபு அடால்ஃப் ஹிட்லரின் கதை கட்டுப்படுத்தப்படாத லட்சியம், வெறுப்பு மற்றும் பிரச்சாரத்தின் ஆபத்துகளை நினைவூட்டுகிறது. அவரது எழுச்சியும் வீழ்ச்சியும் ஒரு திரிக்கப்பட்ட பார்வையுடன் ஆயுதம் ஏந்திய ஒரு தனி மனிதன் எப்படி வரலாற்றின் போக்கை மாற்ற முடியும் என்பதை காட்டுகிறது. வரலாறு அடால்ஃப் ஹிட்லரை ஒரு மகத்துவம் கொண்ட மனிதராக அல்ல, ஆனால் ஒரு எச்சரிக்கை கதையாக நினைவு கூர்கிறது. அதிகார தாகம் மனித குலத்தின் இருண்ட அத்தியாயத்தை கட்டவிழ்த்துவிட்ட ஒரு சர்வாதிகாரி.